அண்ணா இஷ்டம் எங்கள் மீது இல்லையா எங்களை கற்றவர் உலகு இல்லையா உங்க வீட்டுக்காரங்க இப்ப எங்க இருக்கிறாங்க தெரியுமா? பஞ்சவர் வானத்தில் அந்த குடிசைக்காரி வீடு வீடா போறாள். அவதான் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கா. எப்படி தெரியுமா? அவளுக்கு எனக்கு தான் வாக்குவாதம் உண்டு. அவகிட்ட பேசிக்கிறேன். அப்பா வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன வணக்கம்? என்ன வீட்டுல என்ன நடக்குது தெரியாதா? தெரியாது தெரியாது. பொண்ணு இருக்காது சுந்தரி சுந்தரி அவளுக்கு கல்யாணம். அவள் என்ன காலு போட்டுக்கிறது இல்ல. சாதாரண இடமா எப்பேற்பட்ட இடம்? தில்லி ஆண்டு வரக்கூடிய 66 விதிக்கு சொந்தக்காரர் துரியோதன மகள் வாழுக்கு பறித்து மாத்திட்டான். பிடிச்சா கல்யாணம். ஆமாட்டா அவன் 8 வந்தா மாதிரி பொண்ணாடிக்க மகளுக்கு அப்படி இருக்க எல்லா வேலையும் அப்படி கிடக்குது. பிடிச்சா கல்யாணம். கல்யாணம் சாமா சட்டி பிடிச்ச கை ஆள் இல்ல. எத்தனை இருக்க ஆள் இல்ல. அந்த ஆள் ஆமா ஒண்ணு கண்ணு கண்ணு பிள்ளை பெற்று இருக்குவேன். அது என்ன ஆச்சு ஏதாச்சு பழுத்து பாத்திரமே கொச்சு பாக்கலாம். உங்க நாட்டில வந்துக்குது உடனே என்ன கேட்க போதான். நானும் நினைச்சேன். ஏன்னா கம்ப்யூட்டர் போன வீடா போக கூடாது. ஆள் வச்சு 500 ரூபாய் கேட்பேன் அப்படின்னு நினைச்சேன். வாங்க எங்க இருங்க இன்னைக்கு நம்ம துரியோதனுக்கு பயந்து பார்த்துட்டோம். இன்னைக்கு ஒரு ஆள் வச்சோம்னா சாமா சட்டி போட்டு கழுவ எச்சல் எடுக்க எம்மா பணம் கேப்பா. பணம் வீடா போகலாமா? சொந்தத்துல ஆளு தண்ணிக்கு வந்துருச்சு. அதனால
நான் பொண்ணு துரியோதனம் கொடுப்பதான் சரி தெரிஞ்சு பாக்குது பொண்ணு குடி எக்கச்சக்கமா பேசு எக்கச்சக்கமா பேசு தங்கச்சி வந்துட்டா சொல்லிட்டு தங்கச்சி பாசமா ஏதாவது பேசிருக்கின்ற போற அப்ப இந்த மட்டும் தெரியும் ஒன்னதான் கேட்கணும்னு வேலை கிடையாது உள்ள போய் நாம 2 பேரும் மாவாட்டும் வேலை உசார கரண்டியாவா ஆமா பச்சம்ல ஆதிக்கே புள்ளான்னு பாடுறாடி அண்ணனுக்கு மனைவி அல்லவா பாதத்தை பேசு அது வாயில என்ன வருது பாப்பா அப்புறம் வச்சுக்கோ அது சரி அண்ணன் பொண்டாட்டி சரி பாத்து மரியாதை கொடுத்து ஓஹோ அண்ணி ஆமா இவ அன்னைக்கு போட்டா அண்ணி சின்னுங்குது போவா அம்மா மரியாதை இல்ல வீட்டுல பிறந்த பொண்ணுக்கு அண்ணி யாரே எந்த அண்ணி யாரே அண்ணனிட தேவி ஆரம் வணக்கம். எந்த முறையில நாத்துனாவா கந்த முறைத்து சாத்துனாவா அப்படிங்குது கதை. காலில் வந்து விளையாங்க பிறந்த என் பயத்தை பத்த முடியாது கையெடு வாழ்வு வந்தா அது எல்லாத்துக்கும் தெரியும். வந்தியா பாதம் பண்ணியா பிடிச்சா பொண்ணு கல்யாணம் எச்சல் எடுக்க ஆள் இல்ல இருந்து எடுத்து போட்டு சரி போகும்போது ஒரு வேலை சாப்பிட்டு போ. எதற்காக எச்சல் எடுத்து போட்டுட்டா என்ன விசேஷம்? என் பொண்ணு இருக்கானே சுந்தரி அவளுக்கு கல்யாணம். யாருக்கு? துரியோதன மகன் லட்சுமிகுமாருக்கு. அண்ணி துரியோதன மகனுக்கு நீமா மனசு வந்து பரிமாற்றி விட்டா என்னது பெரியடா பணத்துக்கு ஆசைப்படு. நீ ஏற்கனவே அண்ணி ஏற்கனவே நதிக்கறீங்க அண்ணி என்ன அதிகாரைகள் ஏற்கனவே காலத்தில் நம்ம 2 பேரும் மாதப்பிரவடையாகி நதிக்கரை சென்று குளித்து விட்டு வரும்போது நாங்க ஒரு வாக்குவாதம் வந்தது. என்ன ரெண்டு பேரும் ஒரே தேட்டு ஒரே தேதி ஒரே நாள் 2 பேரும் தலை குளிச்சுட்டு என்ன தெரியாதாடா? வெளியிலதான் என்ன தெரியும். சரி ஒரே நாள் ஒரே மாதம் ஒரே டேட் அப்படி நாங்க தலை குளிச்சுட்டு 2 பேரும் சோரியா பேசிக்கிட்டு வந்தோம். ஏன்னா அப்ப இருந்து ஒரு ஒத்துமை எங்களுக்கு எங்க அண்ணி அதை மறக்க மாட்டாங்க. அதனால ஏன்னு கேட்டா நாத்து எனக்கு பொண்ணு பிறந்து உனக்கு பையன் பிறந்தா நான் கொடுக்குறேன். அது எனக்கு பொண்ணு பிறந்து உனக்கு பையன் பிறந்தா உனக்கு பொண்ணு பிறந்து எனக்கு பையன் பிறந்தா எனக்கு நீ கொடுக்கணும். வாக்குவாதம் செய்தோம். 2 பேரும் பேசிட்டு வந்தோமே. ஒரு ஜடிய ஆடு வச்சுக்கிட்டு இருந்தான் அந்த வழியில அவரு சாட்சி வச்சோம். நல்ல பிள்ளையார் கோயில் இருக்கு பாரு அந்த கோயில் எடுத்து சத்தியம் பண்ணோம். அதான சத்தியம் பண்ணதானே அது உண்மைதான். அந்த வார்த்தையை உண்மைதாண்டி அந்த வார்த்தையை மீறி இப்ப துரியோதனனுக்கு பரியம் மாற்றி விட்டீர்களே. ஆமா எந்த வகையில நியாயம்? அன்னைக்கு பொண்ணு கேட்கறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கிறேன். அன்னைக்கு நீ எப்படி இருந்த இன்னைக்கு எப்படி இருக்கிற? இன்னைக்கு எப்படி அவுத்து போட்டாங்க? அது நாடு எந்த நகர் எந்த வீடு இருந்தவர படித்து
குளிக்க தண்ணி எடுத்து அன்னைக்கு எப்படி இருந்தா ஆம்பளை கூட சந்தோஷமா இருந்தேன். இன்னைக்கு ஆம்பளை ஒரு தேசம், புள்ள ஒரு தேசம், தாய் ஒரு தேசம். இந்த அவுத்து போட்டு ஆடுற மாதிரி எல்லாம் ஆடாத. உன் ஆடுற புத்தி உன்னை கேட்கறேன். அவுத்து போட்டு ஆடினாலும் சரி, எதையும் கண்டுக்கிற மாதிரி வீடு வீடா வீடு வீடா போய் குடிச்சுக்கா தண்ணி அன்னைக்கு சொல்ல நியாயமா ஏழையா இருந்தாலும் பணக்கார இருந்தாலும் வார்த்தை சுத்தமா இருக்கணும். ஆமா, அன்னைக்கு எப்படி இருந்தா புரியுதா? அன்னைக்கு எப்படி இருக்கிற நீ சொன்ன சொல் தாவா நீ வார்த்தை சுத்தமா இருக்கணும். சரி, யாரா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையா இருக்கட்டும் பெரிய ஆளா இருக்கட்டும், அன்னைக்கு சொன்ன சொல்லி என்னாச்சு? ஆமா, அந்த வெள்ளை பிள்ளையார சொன்ன சொல்லி தவறல. இப்படி ஆணு குத்தி படத்துல என்ன வேலை செஞ்சுட்டு இருக்க? நம்ம யார சாக்கு வச்சோம்? வெள்ளை பிள்ளையார ஆடு வைக்கிற இடையா அவங்கள சாக்கு வச்சோம் இல்லையா? வச்சோம். அதனால இப்ப ஆணை குந்தி பட்டத்துல போய் எடுத்து போய் கூட்டிட்டு அன்னைக்கு சொன்னேன் நான் இல்ல சொல்ல. அந்த இடத்துல வர சொல்லு. அந்த வெள்ளை பிள்ளையாருக்கு போய் சாமி வர சொல்லு. வெள்ளை பிள்ளையார போந்து சாமி ஆடு மேய்க்கவா உள்ள உயிராக்குறானா இல்லையா? வயசாவி சத்துட்டானோ பிள்ளையார வருவானா? பிள்ளையார போந்து சாமி விட்டுட்டு போ. நான் மாதிரி இடத்துல மாத்திரம் நான் பண்ணிட்டு போறேன். கொடுக்க முடியுமா? முடியாதா? ஆணை குந்தி படத்துக்கு என்ன வச்சுருக்கீங்க? ஜமீன்தார் புட்டு பொண்ணாட்டி, ஜமீன்தாருக்கு பொண்ணாட்டி இல்ல, அது குத்தி நெல்லு குத்தா இருக்கு. பெருமை தெரியாத எருமணி. மாமா வரலையா? மாமா வந்து சொல்றேன். என்ன அறியா பொண்ணு அம்மா வச்சுட்டு இருக்கிறா. உன்னை எப்படிப்பட்ட இடத்துல பறி பார்த்துக்க தெரியுமா? மடி சுந்தரி, என் கண்ணு, என் செல்வம், அவன் சாக்கு பணக்காரன், அவன் என் தலையாக பாடி பழக்காரன் துரியோதனன் இந்த குவலயத்தை மலக்க பழக்காரன் துரியோதனன் அவன் மணி முடி சரி சரி மரிமாவா மயிறு சாரி தெரியும் மரிமா மயிறு சாரி ரெண்டு பொம்பளை தானே அந்த அம்மா அவுத்து போட்டு அடிக்க முடியுமா? லட்சுமி அவுத்து போட்டு அடிக்க முடியுமா? அவங்க என்னதான் பண்றாங்க ஒண்ணு இப்படி பாக்குறியா? அவன் முக்குனை
குடிச்சுவேன் முக்குடு வைத்துருவேன் ஒன்னு விட்டு நொக்க காய்ச்சி போடுவேன் என்ன அம்மா மாமி சீக்கிரமாக வர சொல்லுங்க. உன் மாமனை தவிர மீது யாரும் நீ திருக்கல்யாணம் செய்யக்கூடாது. ஆமா, அதனால வர சொல்றேன். ஆமா, கண்டிப்பா வர சொல்லுங்க. உறுதியா உன் மாமன் உறுதியா உன் மாமன் உண்மையா இருந்தேன்டா. என் மகனே, நல்லது கெட்டது நாளை தெரியும் என்று சொல்லுகிறார். நீ துவாரகை புறப்பட வேண்டுமே. நீ தனியாக இருக்காயே, எப்படி போகுவாய்? எப்படி வழி தெரியாது உனக்கு. கல்யாணத்துக்கு போறவங்க வருவாங்க. கொஞ்ச நேரம் இரு. அவர் கல்யாணத்துக்கு போகுவார். நீங்க எங்க போறீங்க ஐயா? கல்யாணத்துக்கு தான் போறேன். தாலி இறக்க போறேன். நல்ல வார்த்தை பேசியா? தாலி எடுத்து கொடுக்க போறேன். துவாரைக்கு போறேன். என்னுடைய மகன் கைரேகை பார்த்து சொல்ல முடியுமா? ஓ, அதனால கோபாலக்கண்ணன் மகள் சுந்தரிக்கு கல்யாணமா தாலி எடுத்து கொடுக்க போறேன். இருந்தாலும் எனக்கு வருங்காலம், என் மகன் அங்கதான் வரான். வருங்காலம், செல்காலம், நிகழ்காலம் 3 காலம் எனக்கு தெரியும். கை பார்த்து சொல்லு. இவங்க அடிக்க வரான கைப்பிடி. சரி, கையை தொடாதே பாருங்க ஐயா. கை தொடாதுங்க. இல்ல, ரயில் தண்டாளமா ஓடும். தந்தையரும் வனவாசம் செல்வாரப்பா. தந்தையரும் வனவாசம் சென்றாரப்பா. செய்வாரப்பா. தாயுடனே பிள்ளைகளுக்கு வருத்தம் நேரும். தாயுடனே பிள்ளைகளுக்கு வருத்தம் நேரும். இருக்கிறோம். இந்த சொந்தங்க அம்மா, சொந்த அம்மா, சொந்த அம்மா மகளை திருமணம் செய்ய செல்வாரப்பா. தாயுடனே பிள்ளைகளுக்கு வருத்தம்.
தாய் உடனே பிள்ளைகளுக்கு வரத்தே நேரம் சொந்த அம்மா அங்க அம்மா சொந்த அம்மா மகளை திருமணம் செய்ய நேரம் புரியுதா? காலை 6 மணிக்கு சொந்த மாமன் மகளை திருமணம் செய்ய போறேன். ஐயா தானே போறங்க. வழியில எங்கயாவது பசி எடுத்துட்டா பச்சரிசி கத்திரிக்காய் வாழைக்காய் எல்லாம் இருக்கு. நீங்க எல்லாம் சமையல் செய்து ஒரு வேளை சாப்பிட்டு விட்டு அதற்கு பிறகு புறப்படுங்க. இது எடுத்துக்கோ, ஆயுர்கிட்ட கொடுக்காரு. அவரு பெரிய எனக்கு வயசு நாடி வர வயதான ஓட்டுதற்கார தண்ணி வருது, எப்படி தாண்டி போக முடியும்? நம்ப முடியாது. தண்ணி போகுது, நம்ப முடியாதா? நம்ப முடியாது. போய் நடுவாங்க போட்டுருவாங்க. இறங்கிட்டாரு. சரி பாக்கலாம் போனாலும் சரி இந்த வட்டபால் வந்துருப்போம். இத வட்டபால் வந்திருக்கேன். அந்த வட்டபாருக்கு சொந்தக்காரன் இத வல்லரக்கன் தற்போ சுகச்சேமத்தோடு பாம்பு பிடிக்கிற படம் வல்லரக்கர் என்னுடைய பேர். இந்த காலகத்திலே அதோ வட்டப்பாறை வட்டப்பாறை தான் எனக்கு சொந்தமான தங்கச்சி சொந்த பந்தம். என்னுடைய தங்கை கமலக்கண்ணி ஒன்று இருக்கின்றது. கமலக்கண்ணிக்கு பிறந்த கடோர்கஜன் என்று ஒரு மகன் இருக்கின்றார். தினந்தோறும் 1000 அரிசியை கஞ்சாக காசி விடா கஞ்சி கொண்டு வருவார்கள். இந்த வட்டப்பாறைக்கு ஆனால் இந்த தினத்தில் நேரமாகிவிட்டது. இருந்தாலும் நரமாவசம் சாப்பிடுவது வழக்கம். இந்த வட்டப்பாறை எனக்கு பசிக்க ஆரம்பித்துக் கொண்டது. ஒரு பொடியன் இந்த வட்டப்பாறையில உறங்கி கொண்டிருக்கிறார். அவனை எழுப்பி புசிக்க வேண்டும். அதனால தப்பி எழுப்பி இந்த வட்டப்பாறை எனக்கு சொந்தமானது. எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தால் இந்த வட்டப்பாறையை அமர்ந்து கொண்டு உறங்கிக் கொண்டு சாப்பிட போறேன். என்ன
சாப்பிட ஐயா எல்லாம் சாப்பிடாதீர்கள். நீ சாப்பிடு. ஆனா நீ சாப்பிடு ஒத்துக்கிறான். ஆனா குளிக்காதங்கிறார். அசுவமாக மேல அதான். ஆனா நீங்க குளிக்க போறேன் குளிக்க போறேன். ஆமா குளிச்சுட்டு வந்த பிறகு சாப்பிட்டு குளிச்சு ஐயா அதோ பாரு கங்கை நதி வருகிறது. அந்த கங்கை நதியில நான் சென்று குளித்து வருகிறேன். அப்புறம் நம்ப முடியாது ஏமாத்திருவோம். இதோ கட்டுக்கோடி இருக்கின்றது. இந்த கட்டுக்கோடியை பிடிங்க. நம்ம கையை கட்டுக்கிறேன். நீட்டா பிடிச்சிக்க. குளிச்சுட்டு வந்த பிறகு அப்புறம் எடுத்து அம்மா காலதேவி தாயே, நானும் 5 ராஜாக்கள் நடைபிறந்தேன். அர்ஜுனன் மகன் என்னுடைய பேர் அபிமன்னன். இந்த வல்லாரக்கனாகப்பட்டவன் என்னை பிடித்து வைத்து என்னை சாப்பிட போறேன் என்று தெரிவிக்கிறான். அவனிடம் நான் எப்படி தப்பிப்பது, எப்படி சண்டை செய்வது தாயே? எனக்கு ஒரு ஆயுதம் தர வேண்டும். அம்மா 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 வணக்கம் தாயே. கையில் வீரவாள் இருக்கின்றது. சரி, இந்த வீரவாளை இதை கொண்டு போய் அந்த அவனை வென்று எங்க போறான்? கோலகிக்கு போகிறேன். என்னுடைய மாமா மகள் கண்ணன் மகள் சுந்தரி திருமணம் செய்ய அவனை வென்று அவனை வெற்றிட்டு போய் திருமணம் செய்தவன் இந்த வீரவாள். ஆனா இன்றையிலிருந்து நான் வீரவாள் தந்தேன். இந்த மேல் உனக்கு பெயர் வீரவாள் அபிமன்னன். ஓடு அபிமன்னன் குளிச்சுட்டு வந்தான். சொன்ன நேரம் பையன் வந்துக்கிறான். இவனை பார்த்தா பச்சாவே பாம்பு பிடிக்கிற ஜோய மாதிரி இதுக்கு மேல என்ன செய்ய போற? உன்னை சாப்பிட போறேன். இதுக்கு மேல உள்ள தாத்தி கிடையாது. அப்படி வல்லாங்க கத்த அந்த சாதி அதோ கடோர்கன் காதல் விழா கமலக்கண்ணிக்கு கேட்க கடோர்கன் ஐயா வாங்க ஐயா வணக்கம். நலுடா வந்து என்னடா பேரு கடார் கச்சே அது மட்டும் விளக்கம் பீமனுக்கும் கமலக்கண்ணிக்கும் பிறந்தவன் என்னடா பேர் கடார் கச்சே. ஆமாண்டா எனக்கு ஒரு தாய் மாமா இருக்கான். அவர்தான் வெள்ளா இருக்கா. ஆமா என்னடா 1000 காலம் ஒரு தான் ஒக்கால போய் மச்சான் என்ன வருவேன் 1000 காலம் விழா கட்சி காட்டு மாமனுக்கு எடுத்துட்டு போதும். ஆமா அதனால விழா கஞ்சி காவலி கட்டுறா குடுறா ஒரு மகா கஞ்சி ஒரு மகா தொட்டு
தஞ்சி காவடி தன்னை தூக்கியே தஞ்சி காவடி தன்னை தூக்கியே மாமா எப்படி போயிட்டானு அவனே மழை போல சாத்தி விட்டானு இப்பதாங்க மாமா பீர்னா நிறைய சாப்பிடுவாரு இப்ப ரத்தம் பச்சை போகுது ஆமாடா ரத்தம் பச்சை வரணும் ஆமாடா அப்பா மாவனை மடிச்சு வந்துதான் இருக்கணும் ஆமா சுத்தி பார்க்க வேண்டாம் சின்னதாகிறான் இது யாரோ இந்த இடத்துல அம்மா பேர் மட்டும் மாடு மகன்களே இவங்க தான் மாமன் மடிச்சால அப்ப இந்த இடத்துல நீதான் இருக்க ஆமா ஏன் மாமன் மடிச்சாரு யாரா எனக்கு அவனை பாத்தியா இவ்வளவு மழை போல மாண்டு இருக்காரு இவரை மடித்தால் தெரியுமா தெரியுமா ஆளை பார்த்தா ஆளை பாத்தியா நான் பார்த்தேங்க யாரு இந்த பார்த்தா எப்படி போனோம் அங்க எவனும் இல்ல அங்க இல்லையா இல்லடா சின்ன பையனை பார்த்தா என்கிட்ட கிச்சலாட்டமா என்ன ஓட விட்டு வேடிக்கை பாக்குற ஆள் தெரியுமா தெரியாதா உன் மாமா வல்லார கிளை மடித்தால் நான் தான் என்ன பண்ண என் மாமன் சிந்தார பார்த்தா பயந்து போற பையன் சின்ன பையன் இவன் என் மாமனை மடிக்கிட்டா மாமனை மடிச்சதா இருக்கட்டும் நம்ம கூட சண்டை போட்டு ஜெயிக்கிட்டோம் அப்பதான் நம்ம கூட அப்பதான் மாமனை மடிச்சு சண்டை கூப்பிடுங்க சண்டைக்கு என் மாமனை மடிச்ச சொல்ற என் கூட சண்டை வேணா சண்டை ஆமா சரி வேணா பானத்தை விட்டா அவன் காலம் பண்ணிது அவன் பானத்தை விட்டா என் காலம் வந்து பண்ணிது அவன் சிரத்தை அறுக்கிறா அவன் காலில போறியுது ரவி அப்பேற்பட்ட மலையா உருவான கூட அந்த வல்லரக்கணம் படிச்சு விட்டேன் இவன் ஒரு சின்ன பையன் நான் விடக்கூடிய பானை அவன் பாதத்துல பண்ணிது அவன் விடக்கூடிய பானை என் பாதத்துல பண்ணிது அப்ப ஆள் யாரு அறிந்து சண்டை செய்யணும் என்ன ஜாதி இவன் அப்பா யாரு அப்பா யார் இவன் அம்மா யாரு தாய் தந்தை யார் கேட்டு நான் யாரு யாரு ஓ பீம ஜனனுக்கும் கமல கண்ணிக்கும் பிறந்தவன் என்னோட பேரும் கடவுள் கஜன் பயந்துட்டானா பாத்தியா அண்ணன் உடனே பயந்துட்டான் இவன் யாரு அவருக்கு அண்ணன் நீ யார் யார் நான் யார் தெரியுமா யாரு அதே இவர் ராஜாக்களே அத நடுப்பிழந்த அர்ஜுனனுக்கும் என் தாயோட சுமத்திரைக்கு என்னோட பேர் அபிமன்யு இப்ப எங்க போற அண்ணா அதவாறு துவாரைக்கு சென்று என்னுடைய மாம மகளை சுந்தரிய திருமணம் செய்ய போறேன் திருமணத்துக்கு நீங்க வரீங்களா நானும் வருகிறேன்
கட்டவர் கஞ்சரம் அது அலுமணினா நாள் செல்ல அந்த இடத்துல அரவ பாலம் நல்ல அரவான் அரவா பாரா சரி எப்போ இந்த மலையில ஒரு கால் இந்த மலையில ஒரு கால் இந்த மலையில ஒரு கால் வந்தாலும் இந்த வழியா வந்தா போனா கால் செந்தாலும் போட்டும் இல்லடா யாரோ ஒருத்தர் இந்த மலையில ஒரு கால் இந்த மலையில ஒரு கால் வச்சிருக்கோம் நம்ம சத்திரியா உள்ள போக கூடாது அவன் கால் செந்தோட போறான் ஒன்னு போனா இந்த வழியா பார்க்க வேண்டுமா என் கால் சந்தால பூந்து போ இல்லனா உனக்கு எனக்கு சண்டை இந்த வழியா வரவன் என் கருத்தில் இருக்க பாலாயத்துக்கு எரிய ஆகிறான் இவன் உருளக்கூடிய பானத்தை பத்தியா உன் கால வணங்குது என் கால வணங்குது நான் விடக்கூடிய பானம் அவன் கால வணங்குது யார் என்ன தெரிஞ்சுக்கிட்டு சண்டை செய்யும் நீ யார் தோல்வி பண்ண நான் யார் தெரியுமா ஐயோ ராஜாக்கள் நடைபெறல அர்ஜுனனுக்கு சுபத்திரிக்கு பிறந்த தம்பி அது அர்ஜுனனுக்கு நாக கண்ணிக்கு பிறந்த வருவான் கோரைக்கு சென்று மாமாமலை சுந்தரை திருமணம் செய்ய வேண்டும் என்னோடு கொலைக்கு வருகிறோம் சகாதேவனுக்கு வீரக்கண்ணிக்கு பிறந்தவன் என் பேர் தொத்து செட்டி. தம்பி நீ யாரு? செய்ய வேண்டும் இன்னைக்கு கல்யாணம் அந்த கல்யாணம் தடபுள்ள நடந்திருக்கும் என் மருமா என் மகன் காப்பாரு மாப்பிள்ள வர சொல்றான் கூட ஆரம்பிச்சு பணக்கார புள்ளியா இது 56 தேசத்துக்கும் பேரரசமான பணக்காரனுக்கு புள்ள பிறந்தா இப்படிதான் மெண்டலா போயிடும் பைத்தியக்காரனா தான் இருக்கும் பைத்தியக்காரனா போறோம் அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள கோலத்துல வாடான்னு பாரு கொஞ்சம் அதிகமா மேக்கப் போட்டுக்கிறான் வாங்கி அப்படியே பிதிக்க பூசிட்டு வந்து பிதிக்கிறேன் நம்ம மெல்லாச்சு கத்தாரா என்னடா ராமா கத்தா என்னடா என்ன பண்ணி விட்டியா போறோம் பண்ணி விட்டு வியாபாரம் பண்ணுவான் 56 தேசத்துக்கும் பேரரசமா இன்னைக்கு ஒரு கல்யாணம் உனக்கு
ஏன்னா நான் உனக்கு என்னடா பாவம் செய்யணும்? ஏண்டா ஏன்டா இப்படி கல்யாணம்? டேய், 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 7-14 லட்சம் ஒட்டத்துல டேய், கொண்டாடி தாலில ஆர்த்து போய் பறி போட்டு வந்துக்கிறேன். சுந்தரிக்கிறா பாரு. உனக்கு பரியும் போட்டாச்சு கல்யாணம். இப்ப கல்யாணமா? ஆமாண்டா டேய், இப்ப நேரா துவாரைக்கு போறோம். கல்யாணம் பண்ணி வந்து நீ குடும்பம் பண்ணணும். டேய் கட்டாரா டேய். டேய், டேய், இப்ப என்னடா மாப்பிள்ளை பாக்குறவங்க பண்ணி ஊட்டி பிடிச்சிட்டு வந்து. டேய், டேய், கல்யாணத்துல பண்ணி ஊட்டி அறுத்து பண்ணி சோறு பிரியாணி பிரியாணி சாப்பாடு. ஏய், படி பிரியாணி அங்க ஏதோ விட்டுட்டு வாடா அந்த குட்டியா. சரிப்பா சரிப்பா கல்யாணம் சொல்ற. ஆமா, கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்றதுப்பா? என்னடா பண்ணுவானே கல்யாணம் பண்ணினா ஒப்பனுங்க அம்மா என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி நீ பண்றது. ஆமாடாப்பா, நான் நேத்து ராத்திரி எட்டு பார்த்தாப்பா. என்ன பண்ணாங்க? காது கொடுத்து காது சத்தம் கேடுச்சு. என்னன்னு? சலுக்கு புடி சலுக்கு புடி. அதெல்லாம் உள்ள போட்டு வா. அத உள்ள போட்டு அப்படியே வர கல்யாணம் அப்படி வச்சுக்கோ. ஏப்பா ஏய் பீ வச்சிரு. பீ வச்சா ஒப்ப வாயில போய். ஏ பேமாடி அவன் அப்படியே செய்வான். கம்மி டேய் டேய் படி மாப்பிள அப்படியே சும்மா ஜோரா நிக்கிறேன். அப்படியே போறோம். அப்படியே கல்யாணம் பண்ணி கூட்டணும். பொண்ணு பார்த்தா கடவுளே அப்படியே மாறி முத்தம் கொடுக்கும். இவனுக்கு போறாம என்ன பேர் உனக்கு புள்ள போறேன். மாப்பிள வந்துட்டானா? மகனை பாத்தியா? மாப்பிளை பாத்தியா? மாமையா எனக்கு கல்யாணம். ஏன் அவன் கல்யாணம்? எனக்கு என்ன கல்யாணமா வேணான்றா? அப்படி கிடையாது. கல்யாணம் வேணாப்பா. பொண்ணு தந்த காட்டு முதல்ல பாரு. பொண்ணு பார்த்தாலும் வந்துக்கும். ஓ, பொண்ணை பார்த்த உடனே பூரா மாறிடும். உனக்காக மாப்பிள பத்தியா துணியோதன் பேரு போடுறான். பொண்ணு பொண்ணு இவரா? இந்த பொண்ணு பொண்ணு கண்ணீரியாப்பா. பின்ன அவுத்து போட்டாடா நீங்க பொண்ணு பொண்ணு கண்ணீர் வாங்கடியாப்பா. அவுத்து போட்டா வீட்டுக்கு வந்தா ஏப்பா சரி உன் பேச விடுவேன். நான் தாலி மட்டும் கட்டுவேன். நீ வச்சுக்கணும். ஐயோ மானத்தை வாங்குறானே. கல்யாணம் பண்ணி வர நீ அப்புறம் பேசிக்கலாம். ஒரு தடவை சாட்சி கொடுத்த பண்ணிட்டாங்க. ஆமா, அப்புறம் ஆசை வந்து பொண்டாட்டி போக மாட்டான். எப்படியாவது கல்யாணம் பண்ணும். நீ 6 மாசம் 6 மாசம். சரிப்பா, உங்க பையனை என் பொண்ணு தொட்டு பார்த்தான்னு சொன்னா பூரா மாறிடும். அப்படி தொட்டு தாலி கட்ட பொண்ணு தானே? ஆமா, தாலி கட்ட கிட்ட போய் நீ ஒரு பொண்டாட்டியாக போற கிட்ட தொட்டு பொம்பளை கூச்சமா இருக்கும். கத்தி போடுறது வந்துக்கிறாரு. நீ போய் அப்படி தொட்டு மாமா கட்டி போறவர இப்படி என்ன பாருங்க. ஓ மாமா, அந்த சின்ன வயசுல காக்க வலிப்பு அது இன்னும் ஒண்ணு விட்டு போதே இல்லையா? சின்ன வயசுல வந்துச்சு. அது பார்த்தா இப்பயும் வலிப்பு வரும் போல அவனுக்கு. 3 இடத்துல வரணும் நோடிப்பு. எங்க எந்த இடம் தெரியுமா? சாப்பாடு பண்ண நோடிப்பு வரும். ஆமா, 2வது சாப்பிட்டுட்டு இந்த பாத்ரூம் போனா அங்க வரும். வேலை போனாங்க அப்பதான் பக்கத்து படம் கலைக்கலாம் பாரு. ஆமா, முக்கியமா முறை பொண்ணு வந்து தாலி கட்ட போற பொண்ணு மேல கை வச்ச போதும் காக்க வலி போந்துடும். முறை பொண்ணு கைய வச்சாலே உனக்கு வலி போடுது. ஆமா, கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போய் எங்க அப்பா சரி பண்ணிக்கலாம். தாலி அறுத்தா தாலி எத்தான் சொல்றான். என் குத்தனம் முடியாதான் போது மின்னாடி நீ தாலி கட்டுற நீ புள்ள கொடுக்குற. रोका
சாமி போட்டு ஏற்றுவோம் நாங்க பாடுறா மோகன் எழுதிட்டு இத கல்யாணம் கல்பரத்தே ஏரா காசு ₹100 கொடுக்கும். ஆளு ₹100 கொடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா பொண்ணு மாப்பிள்ளை வாங்கி சாப்பிட்டு போலாம். சாப்பாடா முக்கியம் நமக்கு. பேர் வந்து அவமானம் ஆகி போச்சு. அந்த எடப்பைய பேச்ச கேட்க கூடாது சொன்னேன். அந்த ஆளு கேட்டாரா என்ன கூப்பிட்டு வந்து என்ன பக்கத்தை வாங்கிட்டாரு பாரு. நமக்கு சோறா போடுவாங்க, டீ போடுவாங்க. வீட்டுல சாப்பிடலாம் மீன் சாப்பிட்டாங்க அந்த சுந்தரி பீல் திரும்பி நம்ம இது சொல்லிக்கோ காட்சி வார்த்தா மயில் மசாலா முடி சொல்லிக்கோ மசாலா நல்லா இருக்கும். இதை வேலம்பாக்கத்தை சேர்ந்த நாடக பம்பசெட் ஆசிரியராக இருக்கக்கூடிய பாண்டியன் என்கிற அப்பா இதோ எமக்காக ஒரு 100, இதோ கொட்டையூர் மணிகண்டனுக்காக ஒரு 100 கொடுத்திருக்கின்றார். அவருடைய குடும்பத்தில் முருகப்பெருமான பெற்று எந்த விதமான குறைபாடு நமக்க வேண்டும் சுபேஜியம். மாயா பஜார் என்கின்ற இந்த நாடகம் இதோடு முற்றி பெற்றது. இந்த நாடகத்தை கண்ணால் பார்த்தவர்களும் சாதாரண கேட்டவர்களும் அது முருகப்பெருமான் அருளை பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் மீண்டும் ஒரு சந்திக்கின்றோம். சொல்றேன். மங்களம் பார்த்து சொல்லு. சொல்லாதீங்க. ஒன்றும் இல்லை, அவ்வளோ தருவாங்க. அவங்க தலையில நீ தர. அது போயின்னு ரைட் ரைட். சரி பைய பைய வயசு
ஆ